அத்தியாயத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த முதல் அத்தியாயத்தை குறித்து திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயமான ஹிஜ்ரிலே இறைவன் சொல்கிறான், "வலகத் ஆத்தைனாக சபூஅம் மினல் மதானி வல் குர்ஆனல் அதீம்." திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களையும், மகத்துவமிக்க குர்ஆனையும் திண்ணமாக நாம் உமக்கு வழங்கியுள்ளோம் என்று இறைவன் சொல்லிக் காட்டியிருக்கிறார். திருக்குர்ஆனிலே 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு டைட்டில் என்று சொல்லலாம். பெயர் என்பதை விட ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தலைப்பை குறித்து தான் அந்த அத்தியாயம் முழுவதும் என்பது விளங்கும். அந்த அத்தியாயம் முழுவதும் இருக்கிறது. அந்த தலைப்புடைய விளக்கமாக இருக்கிறது என்பதை நாம் கருதக்கூடாது. ஏனென்றால் 2வது அத்தியாயத்தின் பார்த்தா அல் பக்ரா, பசுமாடு என்று இருக்கிறது. அப்ப பசுமாட்டை பத்தி தான் முழுசா சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மாறாக இந்த டைட்டில்ஸ், இந்த பெயர்கள் அந்த அத்தியாயத்திற்கான ஒரு காரண பெயராக அல்லது இடுகுறி பெயராக இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். பெரும்பாலும் அந்த அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சொல்லை வைத்து அந்த அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்படும். ஆனால் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரை அல் ஃபாத்தியா என்ற சொல் இந்த அத்தியாயத்தில் எங்கும் இல்லை. அல் ஃபாத்தியா என்றால் முன்னுரை, முகவுரை அல்லது தொடக்க உரை, பிரிபேஸ்ன்னு சொல்லுவார்கள் அல்லவா? அது திருக்குர்ஆனுக்கான ஒரு முன்னுரையாக, ஒரு முகவுரையாக, ஒரு தொடக்க உரையாக இருக்குது என்று சொல்லலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் தன்னுடைய தூதராக நியமித்த பொழுது, அவர்களுக்கு முதலாக இறக்கப்பட்ட அத்தியாயம் சூரா அலக் என்று சொல்லப்படக்கூடிய 96வது அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்கள். சப்பி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உம்மை படைத்த இறைவனின் திருப்பெயரை கூட நீ ஓதுவீராக என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 வசனங்களை அவன் இறக்கினான். அதற்கு பிறகு அல் முஸம்மில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய சில வசனங்களை இறக்கினான். அல் முத்தஸ்ஸிர் என்று சொல்லப்படக்கூடிய சில வசனங்களை இறக்கினான். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக இறக்கப்பட்ட ஒரு முழுமையான அத்தியாயம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நம்ம வழக்கமா அதுல சூரான்னு சொல்லுவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு இத மனப்பாடம் பண்ணி கொடுப்போம். இந்த அத்தியாயம், இந்த சூரா எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 7 வசனங்கள் கொண்ட இந்த சூரா, இது ஒரு பிரார்த்தனையின் வடிவத்திலே அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனையின் வடிவத்திலே இருந்தாலும் கூட, இது ஒரு தௌஹீதை, இறைவன் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை விளக்குவதாக, ரிசாலத்தை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை விளக்கக்கூடியதாக, ஆகிரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறுமை சிந்தனையை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வசனங்களை இந்த ரத்தின சுருக்கமான